எல்லோருக்கும் வணக்கம். விஜய் டிவிகே தமிழக வெற்றி கழகம். இன்னும் 7 days தான் இருக்குது, ரிசல்ட் இருக்குது. இந்த வாட்டி தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் ஏற்படுத்தின அந்த தாக்கம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, விஜயுடைய 90s விஜயுடைய படங்களுக்கு போகும். விஜயுடைய 90s நடித்த படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். குறிப்பாக காதலுக்கு மரியாதை, துல்லாத மனம் துள்ளும், அப்புறமா நிறைய படங்கள், லவ் டுடே. குறிப்பாக அவருடைய படத்தில் பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பரான பாடல்களாக இருக்கும் அவருடைய படத்தில் வர பாடல்கள். நானும் ஸ்டார் மேக்கர் ஆப்பில் பாடிட்டுருக்கேன். அதில் அவருடைய படத்தின் பாடல் தான் நிறைய பாடியிருப்பேன். உங்கள்கிட்ட நீங்கள் யாருன்னா ஸ்டார் மேக்கரில் மெம்பராக இருந்தீங்களன்னா குமரன் ஃப்ராங்க் அப்படின்ற ஐடி போட்டு கேட்டு பாருங்கள். அந்த ஐடி போட்டிங்கன்னா என்னுடைய பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஓகே, பேக் டு விஜயுடைய வில் பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சமீபத்தில் அவருடைய தந்தை எஸ்ஏசி சாரோடைய இன்டர்வியூ பார்த்தேன். அதில் ஒரு நாள் அவர் அவருடைய அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் அரசியலில் ஈடுபடலான்னுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவருடைய தந்தை எஸ்ஏசி வேணாப்பா, அவங்க உன்னை அழிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க, உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது, கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்க அப்படின்னு சொன்னதாகவும், சில எக்ஸாம்பிள் கொடுத்ததாகவும், அது அவங்களால பாதிக்கப்பட்டவங்க அதை சொல்ல அந்த ஆங்கர் கேட்டால் அவர் சொல்ல அந்த லிஸ்டெல்லாம் விஜய் வாங்கி பார்த்துட்டு சரிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நார்மலாக சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய விஷயத்த அவர் நார்மலாக சொல்கிறாரு. இன்றைக்கி அவர் அனுபவிச்சிட்ருக்காரு, இன்றைக்கி அவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு எப்படியெல்லாம் தொந்தரவுகள் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவர் சொல்கிறது உண்மை தானே. இன்றைக்கி அவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு பிரச்சனைகளை, எப்படியெல்லாம் எதிர்கட்சியால் பிரச்சனைகள் வந்துச்சு, எப்படியெல்லாம் அதை இன்றைக்கி அவர் ஃபேஸ் பண்ணி. நானும் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் இனிமேல் நடக்கவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவ்வளோதாண்டா, இப்போல்லாம் விஜய் அடித்து முடிச்சிட்டாங்க. அவரும் ஆஃப் ஆகிட்டார். அவங்க கட்சிக்கார் எல்லாமே அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. இனி விஜயெல்லாம் ஏஞ்சிக்க முடியாது, முடிஞ்சு போச்சு, விஜய் முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன் நான். இவரும் 3 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாள் கழித்து ஒரு வாட்டி வீடியோ போட்டு ஆஃப் ஆகிட்டார். 40 daysன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடா. இனிமேல் இருக்கிறவங்க தான் வரப்போகிறாங்க. லஞ்சம் வாங்குறவங்க லஞ்சம் வாங்கின்னு தான் இருக்க போகிறோம், அக்கிரமம் செய்கிறோம் அக்கிரமம் செஞ்சுன்னு தான் இருக்க போகிறோம், அதிகார மையத்தை வச்சு ஒடுக்கப்பட்ட ஜனங்களை ஒடுக்கி அப்படி தான் செய்ய போகிறாங்க. யாரோ எதிர்த்து யாருன்னா கேள்வி கேட்டால் காவல்துறை நடவடிக்கை, அதிகார மையங்கள் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ட்டு நினச்சேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விஜய் முடிச்சு விட்டாங்க, இனி விஜயெல்லாம் ஏஞ்சிக்க முடியாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி, வழக்குகளை ஃபேஸ் பண்ணி, இன்வெஸ்டிகேஷனுக்கெல்லாம் போய், விசாரணைக்கெல்லாம் போய் எல்லாத்தையும் முடித்து, அப்புறம் தேர்தல் நெருங்க வேட்பாளர்களை அறிவித்து கேம்பெயின் போய், அந்த கேம்பெயினில் பண்ண புரட்சி தான் அந்த தூத்துக்குடி அப்புறம் தென் மாவட்டங்களில் பார்த்த அந்த ஜனக்கூட்டம், சரியான கூட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த கூட்டத்தை நான் பார்த்ததில்ல, ஆனால் விஜய் கூட்டத்தை பார்த்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்றைக்கி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. இவருக்கே இவ்வளோ பேர் வராங்கன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க பாருங்கள். அந்த கேம்பெயினில் அவர் செஞ்ச புரட்சி தான் இன்றைக்கி தேர்தலில் அது வெளிப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 85% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட இளநிலை பட்டாலும் காலங்காத்தால் வாக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு விஜயும் ஒரு காரணம். இதுக்கு நிறைய பேர் தியரி சொல்கிறாங்க. இல்லை எஸ்ஐஆர் இருந்தபோது அவ்வளோ வாக்கு இருந்துச்சு,
அப்புறம் போன வருஷத்தோடைய எண்ணிக்கையை பார்க்கணும், அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. இந்த விகடன் டிவியில் வெங்கட் உடுப்பா சந்தோஷமாக இருந்து போட்டோம், அதை வேறு ஆராய்ச்சி பண்ணி அதை சொல்லிக்கின்னு டேட்டாவை சொல்லிக்கின்னு யார் யார் என்னென்ன பண்ணியோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னொருத்தருடைய துக்கத்தில் இன்னொருத்தர் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதிலும் நம்மளை கரெக்டான ஆட்சி செய்வோம், உங்களுக்கு நாங்கள் கரெக்டாக இருப்போம், உங்களுக்கு தேவையானதை செய்வோம் அப்படின்ட்டு உறுதிமொழி வாங்கிட்டு அரசியலில் மந்திரிகளாக பதவி ஏற்றுட்டு இருக்கிறவங்க இன்னொருத்தருடைய துக்கத்தில் இவங்க சந்தோஷப்படுறாங்க. இவங்க தான் மக்கள் தான் வாக்களித்து இவங்களை தேர்ந்தெடுத்தது, அப்படியெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. 85% வாக்கு வந்துச்சு, அதுக்கு விஜய் ஒரு காரணம், எங்கள் தலைவர் ஒரு காரணம் அப்படின்ட்டு அவங்க ரசிகர் சந்தோஷப்படுறாங்க. அதில் என்ன நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதை பண்ணி என்னத்தை பண்ணிட்டீங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. அந்த விஜய் அந்த அவ்வளோ தடைகளும் மீறி அந்த ரேலியில் ஏற்படுத்தின புரட்சி இன்றைக்கி 85% ஓட்டு வந்து நின்று இருக்குது. இன்னும் 7 days இருக்குது ரிசல்ட்டுக்கு. பார்ப்போம் 7 daysக்கு அப்புறம் என்ன ரிசல்ட்டு மக்கள் விஜய்க்காக கொடுக்க காத்திருக்காங்க அப்படின்னு. அவர் நல்ல ஒரு உயரத்துக்கு போயிட்டார். மக்களால் தான் இவ்வளோ நான் உயரத்துக்கு வந்தேன். அந்த மக்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவங்களுக்கு எதனா நான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வராரு. அதில் என்ன பெரிய குற்றம் ஆயிடுச்சு? நீ எல்லாம் ஒரு அரசியல் தலைவனாக இருக்கிறதுக்கே லாக்கி இல்லை, உனக்கு என்ன அரசியல் தெரியும்? அப்போ இப்போ ப்ரெசண்டில் அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் அரசியலுக்கு தகுதியானவர்களா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே அரசியலுக்கு பர்ஃபெக்டானவங்களா? அப்போ அந்த பர்ஃபெக்டானவங்க மேலே தான் 1000 கோடி கணக்கில் ஊழல் குற்றச்சாட்டு வருதா? 100 கணக்கில் கோடி கொள்ளடிச்சிட்டான் அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வருதா? இப்போ தான் புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, அவங்கள வரவேற்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம்? அவங்க மேலே எதனா ஊழல் குற்றச்சாட்டு இல்லை லஞ்சம் அப்புறம் சொத்து குவிப்பு இது எதனா இருக்கா? வந்து ஆண்டு பார்க்கட்டும். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரணும், அதுதான் ஒரு நல்ல ஜனநாயகமாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய புரிதல். இருக்கிறவங்களே இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லையே, இது ஜனநாயக நாடு தானே. வரட்டும், ஒரு 5 வருஷத்துக்கு வந்து ஆட்சி செஞ்சு பார்க்கட்டும், இல்லை ஜனங்கள் பார்க்கட்டும், அவங்க முடிவு இருக்கட்டும் இல்லையா? ஒரு 5 வருஷத்துக்கு ஆட்சி செஞ்சு தான் பார்க்கட்டுமே. அவர் சொன்ன மாதிரி நல்ல ஆட்சி தராரா, மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை தராரா, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றினாரா, அவங்கள ப்ளே கிரவுண்டில் ஆட விட்டு பார்த்துட்டு தானே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். அவங்களுக்கு நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே என்ட்ராக விட மாட்டேன்றீங்களே. இருப்பினும் விஜயுடைய இந்த வில் பவர் எல்லாத்தையும் உடச்சி, இன்னொன்று நம்மளுடைய கேரக்டர் இப்படி, நம்ம வாழ்க்கை இப்படின்னு இன்னொருத்தன் டிசைட் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவன் இவ்வளோ தாண்டா, இவன் அவ்வளோ தாண்டா, இவன் இங்கே விழுந்துட்டான்டா, இவன் ஏன்ச்சிக்கிற மாதிரியெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறவங்கள பிடிக்காது. அந்த சொல்லுக்கு தக்கவாறு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நிர்ணயிச்சுக்கணும்னா அந்த மாதிரி வாழ்க்கையே தேவையில்லை. அதையெல்லாம் உடச்சிட்டு வெளியே வரணும். நீ சொல்கிற மாதிரி நான் இல்லைடா அப்படின்ட்டு. அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து விஜய் அவ்வளோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த தமிழக தேர்தலில் அந்த வாக்கு எண்ணிக்கையில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு நல்ல மாற்றத்தை விஜய் கண்டிப்பாக கொடுப்பாரு. விஜயால் அந்த அரசியல் களம் மாறுபடும். அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு
ஒரு திருவிழா தான். மாறுதலாக வரட்டுமேங்க, நிறைய அரசியல் புதியவர்கள் வரட்டும். நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல, ஆல் ஓவர் இந்தியாவில் தான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் தான் சொல்கிறேன். இருக்கிறவங்களே ஆட்சி செய்யணும்னு ஏதாவது நம்ம சட்ட புத்தகத்தில் எதாவது எழுதியிருக்கா? அப்படி ஒன்றும் இல்லையே. உனக்கு தகுதி இருக்காடா, நீ எல்லாம் என்னடா, இப்போ கொஞ்சம் அதை நிரூபித்து காமிச்சிருக்காரு இல்லையா? இனி அவர் ஆட்சிக்கு வந்துட்டா கண்டிப்பாக பாக்கி அவர் மேலே எழுப்பப்படுற கேள்வி, அவர் மேலே வைக்கப்படுற விமர்சனம் எல்லாமே அவர் சரி செஞ்சுன்னு வருவார் இல்லையா? அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? எல்லாருமே நாலா பக்கம் போட்டு சேர்ந்து அடித்தா ஏமா எதனா சொல்லின்னு போங்கடா, என்னுடைய ரூட் கிளியராக இருக்குது, என்னுடைய விஷன் கரெக்டாக இருக்குது, நான் வரேன் அப்படின்னு வந்திருக்காரு. அவருடைய வில் பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தடைகளால் உக்காந்துடாமல் அதெல்லாம் மீறி வரணும், மீறி வந்து நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்படியேப்பட்டவர்களை, அந்த சூழல் தான் எனக்கு பிடிக்கும், அப்படியேப்பட்டவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் விஜய்க்கு தொடர்ச்சியான வீடியோ நான் போட்டுட்டு வரேன். ஒருவேளை விஜய் இந்த ரிசல்ட் ஆகிறப்போ ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் 25% கண்டிப்பாக 30% நெருங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 சீட் கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? கண்டிப்பாக வரணும். அப்படி ஷீட்ஸ் கன்வெர்ட் ஆகலைன்னா அவருடைய கண்டிப்பாக வரணும். அப்படி ஆட்சியில் அமராமல் போய் அப்படி கொஞ்சம் ரிசல்ட் அப்படி இப்படி வந்து ஒரு 30%க்குள்ளே வாங்கி சீட்ஸ் அவ்வளோவா கன்வெர்ட் ஆகாமல் அவருடைய நிலையை அவர் தக்க வச்சுக்கினா போதும். ஆனால் விஜய் அவர்களே நீங்கள் இந்த அரசியலுக்கு வந்துட்டீங்க. ஆனால் அந்த வெற்றி அப்படின்ற கனியை நீங்கள் பறிக்காமல் வாபஸ் நீங்கள் போகவே கூடாது. அப்படி போயிட்டீங்களன்னா உங்கள் மேலே வச்சிருக்கிற மக்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஏதாவது ஒன்று செய்வார் அப்படின்னு உங்களுக்காக காத்திருக்கிற ரசிகர்கள், உங்கள் மேலே நம்பிக்கை வச்ச மக்கள், பெண் பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுருப்பீங்கன்னு வைங்க. இருப்பினும் சொல்கிறேன், நீங்கள் வாபஸ் ஆகவே கூடாது. வெற்றி கனியை பறிக்காமல் நீங்கள் இந்த அரசியல்லேருந்து போகவே கூடாது. தொடர்ந்து போராடணும், தொடர்ந்து அரசியலில் நிற்கணும். என்ன வருதோ பார்த்துடணும். அரசியல்னால் மக்கள் பணி தானாங்க. மக்களுக்காக செய்கிற முற்றிலும் ஒரு மகத்தான பணி தானே அரசியல். ஆனால் இன்றைக்கி அரசியல் வேறு விதமாக இருக்குது. விடுங்க, எடுத்தவனே நான் தான் பெரியவன், ஆள்பலம், பணபலம் எல்லாத்தையும் சேர்த்துடுறது, மக்களையே அடிக்கிறது. மக்கள் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள், உங்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம் அப்படின்னு எங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்குற பிரதிநிதிகள் அவங்க மந்திரிகளாக ஆயிட்டாங்களேண்ணா, அரசியல்வாதி ஆயிட்டாங்களேன்னா எங்களுக்கே வாபஸாக எதிராக செயல்படுறது. இதை மக்கள் நிறைய புரிஞ்சிக்கணும். மக்கள் நல்லா யோசிக்கணும். யோசித்து அவங்களுடைய யோசனையில் ஒரு புதிய சிந்தை மாறணும். ஆட்சி சரியாக செய்யலையா அவங்களுக்கு என்றைக்குமே உதவக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். அப்படின்றது என்னுடைய ஆசை. மறுபடியும் விஜய் அவர்களே, நீங்கள் கண்டிப்பாக பேக் அடிக்கக்கூடாது.
உங்களை நம்பின கோடி பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருடைய நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுங்க. நல்ல ஆட்சி கொடுங்க. அதிகார வர்க்கத்தை வச்சு அப்பாவி மக்களை துன்புறுத்த நினைக்கிறவங்களுக்கு தக்க தண்டனை கொடுங்க. ஆட்சியாளர்கள் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். ஆட்சியாளர்கள் உங்களை நம்பி தானே மக்கள் இருக்கிறாங்க. மக்களுக்காகத்தானே நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள் தானே. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல மாற்றம் வரும், எதிர்பார்ப்போம். நன்றி.